ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதமானது இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா பிறக்க இருக்கின்றன. இந்த 8வது மாதமான இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நடக்க போகின்றது. இந்த 8வது மாதத்தில் கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளும் ஆனது பார்த்திங்கன்னா இடமாற இருக்கின்றன. ஒவ்வொரு மாதமே பார்த்திங்கன்னா கிரக நிலைகளும் கிரக பயிற்சிகளானது பார்த்திங்கன்னா வேறுபட்டு காணப்படும். ஸோ அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த நிலையில் கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்கு, அதனுடைய அடிப்படையில் அவர்களுக்கு என்ன பலன்கள்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்க இருக்கின்றன, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கடகராசி அன்பர்களே, நீங்கள் எல்லோரையுமே நேசிக்கக்கூடியவராக இருப்பீர்கள். கொஞ்சம் பதற்றத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. இந்த மாதங்கள் முன்பு தடைப்பட்ட காரியங்கள் எவ்வித ஒரு இடையூறும் இன்றி நடந்து முடியும். வெளியூர் பயணங்களானது உங்களுக்கு உண்டாகுங்க. அதனால நன்மையும் உங்களுக்கு ஏற்படும். நண்பர்கள் பல விதங்களிலுமே பார்த்தீங்கன்னா ஆதரவாக இருப்பார்கள். மன தெளிவுகளானது உங்களுக்கு உண்டாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகளானது இப்பொழுது தோன்றும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகளானது பார்த்தீங்கன்னா குறையுங்க. கடித போக்குவரத்து மூலமாக அனுகூலங்களானது உங்களுக்கு உண்டாகும். தொழில் விருத்தி அடைவதுடன் ஆதாயங்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திருப்தியாக பார்த்தீங்கன்னா உணர்வார்கள். பண வரவுகளானது உங்களுக்கு இருக்கும். சக ஊழியர்களினுடைய உதவியும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். இப்பொழுது குடும்பாதிபதி சூரியனுடைய சஞ்சாரங்களானது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியை பார்த்தீங்கன்னா நீடிக்குங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள். அவர்களுக்கு தேவையானவற்றையும் இப்பொழுது வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களானது இப்பொழுது சாதகமாக நடந்து முடியும். மன தெளிவுகளானது உங்களுக்கு உண்டாகும். பண வரவுகளும் இருக்கும். கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலுமே நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளானது இப்பொழுது சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது கிடைக்குங்க. மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை இப்பொழுது செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களானது இப்பொழுது அனுகூலமாகவே நடந்து முடியும். மாணவர்களுக்கு திறமைகளானது வெளிப்படும். சக மாணவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கல்வியில் ஆர்வங்களானது அதிகரிக்கும். இந்த மாதங்களில் காரிய அனுகூலங்களானது உங்களுக்கு உண்டாகுங்க. மனக்குழப்பங்களானது நீங்கி தெளிவுகளானது உங்களுக்கு ஏற்படும். எதையுமே ஆராய்ந்து அதன் பிறகே பார்த்தீங்கன்னா அதில் ஈடுபடக்கூடிய மனநிலைகளானது உங்களுக்கு உண்டாகும். ஆன்மீக பணிகளில் நாட்டங்களானது அதிகரிக்குங்க. பணவரவுகள் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு உண்டாகுங்க. மனோதைரியங்கள் அதிகரித்து காணப்படும். வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகளானது உங்களுக்கு ஏற்படுங்க. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்களானது இப்பொழுது கிடைக்கும். மேலுமே புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். லாபங்கள் கூடும். பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளில் டென்ஷன்கள் அடைவார்கள். எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இப்பொழுது நன்மையானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷ தருணங்களும் இப்பொழுது ஏற்படும். மேலுமே சுப காரியங்களானது வெகுவாகவே பார்த்தீங்கன்னா கூடி வரும். விலகி நின்ற உறவுகளும் உரிய நேரத்தில் இப்பொழுது கை கொடுப்பார்கள். புதிய வீட்டிற்கு செல்வது பற்றி முடிவெடுப்பீர்கள். பிள்ளைகள் உயர்கல்வி செல்வதற்குண்டான வேலைகளை இப்பொழுது ஆரம்பிப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகளானது நீங்கி உற்சாகங்களானது பார்த்தீங்கன்னா பிறக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். அதேபோல் இதற்கு இடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்பட்டு மறையும். எதிலும் உங்களுக்கு லாபங்களானது இப்பொழுது கிடைக்குங்க. காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். உடல் ஆரோக்கியங்களும் உண்டாகும். வீண் கவலைகளானது நீங்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரித்து காணப்படும்.
சகோதரர்களால் நன்மையும் உண்டாகும். துணிச்சலாக எதிலுமே நீங்கள் ஈடுபடுவீர்கள். புதிய வீடு மனை வாகனம் வாங்குவீர்கள். அதேபோல நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மைகளானது ஏற்படும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தின் மூலமாக வீடு வாகனங்களை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகளானது அகலுங்க. தொழில் வியாபாரங்களானது இப்பொழுது விருத்தியடையும். தடைப்பட்ட நிதி உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே வரவேண்டி இருந்து வராமல் நின்ற ஆர்டர்களானது இப்பொழுது வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய வேலை பளு வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு குறையும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா குறையுங்க. புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். சிலர் பழைய வீட்டை புதுப்பிப்பார்கள். வாகனம் மூலம் ஆதாயங்களானது உண்டாகும். பிள்ளைகள் சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா காணப்படுவார்கள். குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடலாம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கலந்துரையாடும் பொழுது அதேபோல் வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு மனக்குழப்பங்களானது பார்த்தீங்கன்னா தீருங்க. தைரியமாக எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிப்பீர்கள். தேவையான உதவிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்குமே மிக கவனமாக பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி செய்வீர்கள். தேவையான உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையினருக்கு நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கிறது. வீடு நிலம் மற்றும் வாகனங்களை வாங்கலாம். அரசியல் துறையினருக்கு நல்ல பெயரும் இப்பொழுது வாங்குவீர்கள். மூலதனத்திற்கு தேவையான பணமும் இப்பொழுது குவியும். எதிரிகளுடைய வகையில் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். அதனை சரியாக இப்போது பயன்படுத்தி கொள்ளவும். மேலுமே தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலைகளானது காணப்படும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கு. போட்டிகளானது உங்களுக்கு குறையுங்க. புதிய ஆர்டர்கள் பெறுவதில் பார்த்தீங்கன்னா தடுமாற்றங்களானது இருக்க செய்யும். எந்த வேலையை பார்த்தீங்கன்னா முதலில் கவனிப்பது என்ற குழப்பங்களானது உங்களிடையே ஏற்படுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையான பேச்சாளர் வெற்றியும் பெறுவார்கள். வாகன யோகங்களானது உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலையுமே பார்த்தீங்கன்னா சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றங்களானது உங்களுக்கு உண்டாகும். மற்றவர்களினுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைகளானது இப்பொழுது உண்டாகி அவர்களுடன் பகைகளும் ஏற்படலாம். சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சலானது வருங்க. பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். எதிர்ப்புகளானது உங்களுக்கு குறையும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகளானது இப்பொழுது சாதகமான பலனையே கொடுக்குங்க. வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கும். அரசியலில் பார்த்தீங்கன்னா உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படலாம். கவனங்கள் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. ஆர்வமுடன் பாடங்களை நீங்கள் படிப்பீர். அடுத்ததாக கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகும். பண வசதிகளானது உங்களுக்கு ஏற்படுங்க. தெய்வ சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தியானது நீங்கி இப்பொழுது பிடிப்பானது உண்டாகுங்க. எதிர்பார்த்த தகவலானது இப்பொழுது சேரும். மேலுமே இடமாற்றங்களானது உண்டாகலாம். எதிர்பாராத திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகளானது பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு காணப்படும். எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு குறையலாம். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்குங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகளானது தடை தூக்கலாம். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்துக்களானது பார்த்தீங்கன்னா உண்டாகலாங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது மிகவும் நல்லது. மேலுமே குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகளானது இப்பொழுது காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நீடித்து இருக்கும். பிள்ளைகள் மூலமாக பெருமையானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்க பெறுவீர்கள். அவர்களது கல்வியில் முன்னேற்றங்களானது இப்பொழுது காணப்படும். வாய்க்கு ருசியான உணவுகளானது இப்பொழுது கிடைக்குங்க. பெண்களுக்கு புத்தி சாதுரியங்களானது அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் சேரலாம். பிரச்சனைகளானது உங்களுக்கு குறையும். குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாகவும் பார்த்தீங்கன்னா இருக்கும். மேலும் பரிகாரமாக அபிராமி அந்தாதி துதி பாடி அம்மனை வணங்கி வர குடும்பத்தில் நிம்மதியானது உண்டாகும். காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிறு, திங்கள். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனை போடுங்க.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.